வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் காரைக்குடி வெள்ளையப்பம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு குயிக்காக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அரைச்ச மாத்திரத்தில் இதில் சுட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? எவ்வளோக்கு பொங்கி வந்திருந்தா தான் இதேமாரி கிடைக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு கப் பச்சரிசி லெவல் பண்ணிட்டு கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படுது. 2 டீஸ்பூன் உளுந்து, இதுதான் மெஷர்மெண்ட்டு. லெவல் பண்ணி ஒரு கப்பு பச்சரிசினா அதுக்கு குமிச்சப்பால் உளுந்து. இது நல்லா கழுகிட்டு ஒரு 3-4 தண்ணி கழுகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அரிசி நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஊற வச்ச அரிசியை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாட்ட அரைச்சி எடுத்துடுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். மிக்ஸி கழுவுன தண்ணியை உள்ளால விட்டுடலாம். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ இது வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும். உடனே சுடனாலும் சுட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்போ கலர் சேஞ்ச் ஆயிரும். மாவு புளிச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால வெயிட் பண்ணக்கூடாது, உடனே சுட்டுறணும். அரைச்ச உடனே சுடக்கூடிய ஒரு அப்பம், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு ஒரு காரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ மாவோட பதம் பார்த்துடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். அதாவது ஒரு தோசை மாவு பதம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுடுங்க. எண்ணெய் மிதமான சூடாக இருக்கட்டும். மாவு எடுத்து சென்டரில் விடுங்க. சிதறாம ஒரே இதை விடுங்க. நம்ம பூரிக்கு எண்ணெய் கோரி விடுற மாதிரி இதே மாதிரி விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும். அதுபோல் ரொம்ப முருகலாக போடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கச்சுல எடுத்துடணும். சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க மாவு. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் நீட்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா. தெரியுதா எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு? ரொம்ப ஒரு சாஃப்டான வெள்ளையப்பம் ரெடி. மாற்றி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. நல்லா முருக விட்டுறாதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கச்சுலே எடுத்துடணும். எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுங்க. இந்த வெள்ளையப்பத்தை ஒரு நல்ல ஒரு காரமாட்டு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.